பேர் ஷாலினி. நான் Dreamzone அண்ணாநகர் மதுரையில் பிஜி டிப்ளமோ இன் கிராஃபிக்ஸ் அண்ட் அனிமேஷன் படிக்கிறேன். நான் 6 மந்த்ஸாக இந்த கோர்ஸை பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நான் என்னோட கரண்ட்டாக இருக்கிற டாபிக் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், க்ரீன் ஸ்க்ரீன் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி படிச்சுட்டு இருக்கேன். நான் அதை வந்து உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட ஸ்க்ரீன் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணணும். ஃபைல் கொடுத்து நியூ ப்ராஜெக்ட். இதோட ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+Alt+N. இப்போ நான் இது ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம வீடியோஸை வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபைல் இம்போர்ட் ஃபைல்னு கொடுக்குறோம். நான் இப்போ சாம்பிளுக்காக நான் 2 வீடியோஸ் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோஸை நான் இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் பண்ணதும் அது இந்த இடத்துல வரும். நம்ம இங்கேருந்து இதை ட்ராக் பண்ணி டைம்லைனில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் போட்டு நம்ம ஒரு அவுட்புட் எடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எஃபெக்ட் மெனு பாரில் எஃபெக்ட்ஸ்க்கு போய் கீ லைட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே சைடில் வந்து அந்த ப்ரீசெட் பேனல் ஓப்பன் ஆகும். இதை நம்ம கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி நம்ம வீடியோ மேலே போட போகிறோம். போட்டதுக்கப்புறம் சைடில் வந்து நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம ஸ்க்ரீன் கலரில் ஐட்ராப்பரை கிளிக் பண்ணி க்ரீன் கலரை ரிமூவ் பண்ண போகிறனால க்ரீன் கலர் நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து க்ரீன் கலர் வந்து ரிமூவ் ஆகிடுது. நமக்கு தேவையான ஆப்ஜெக்ட் மட்டும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது. இப்போ நம்ம க்ரீன் கலரை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோவில் க்ரீன் கலர் எல்லா இடத்துலையும் ரிமூவ் ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம அந்த வீடியோவை நல்லா ஜூம் பண்ணி டைம்லைனில் ப்ளே பண்ணி நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம செக் பண்ணணும். இங்கே ரிமூவ் ஆயிடுச்சா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ இப்போ க்ரீன் கலர் எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் வந்து இதுக்கு பேக்ரவுண்ட் செக் பண்ணலாம். இப்போ நான் பேக்ரவுண்ட் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணுறேன் டைம்லைனுக்கு எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் நம்மளுக்கு இது பின்னாடி சப்ஜெக்டை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு பேக்ரவுண்டை பேக்கில் போடணும். ஸோ இது போட்டதுக்கப்புறம் இதை ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஃபிட் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபிட் டு காம்பன்னு கொடுக்குறோம். ஸோ ஸ்க்ரீனில் வந்து அது ஃபிட் ஆகிடுது. இப்போ நம்ம இந்த ஆப்ஜெக்டை டைனோசரை வந்து மூவ் பண்ணி கரெக்டாக அந்த ஸ்க்ரீனுக்கு ஏற்றாப்புல நம்ம கொண்டு வரணும். கீன் பண்ண போகிறோம். கீன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோவை ஸ்டார்டிங் பாயிண்டில் வச்சுட்டு நம்ம ஆங்கர் பாயிண்ட், பொசிஷன், ஸ்கேல் மூணையும் வந்து ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை மூவ் பண்ணுற வேல்யூஸ்க்கு ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது மூவ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸில் வந்து நம்ம அதை ஜூமை கரெக்டாக வாக்கிங் பண்ணுற மாதிரி நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கீ பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம கீ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த வீடியோவை நம்ம ப்ளே பண்ணி பார்த்தா அது வந்து கரெக்டாக மூவ் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ நான் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ டைனோசர் வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து மூவ் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் க்ரீன் ஸ்க்ரீன் எப்படி ரிமூவ் பண்ணுறது, கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணி பேக்ரவுண்ட் ஆட் பண்ணி ஒரு ஷார்ட் அனிமேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த மாதிரி உங்களுக்கு அனிமேஷன் பற்றி படிக்கணும்னா நீங்கள் Dreamzone அண்ணாநகர் மதுரையில் படிக்கலாம். இந்த கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.